ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையும் பொய்மையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஒவ்வொரு பதிவிலும் அன்றாட வாழ்க்கையில மக்களை பாதிக்கின்ற பொறுமைகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் எடுத்து அதோட இரு தரப்பையும் ஆராய்ஞ்சு நம்மளுடைய தரப்பு என்னங்கிறதையும் தெளிவா சொல்லி இந்த உண்மையும் பொய்மையும் இந்த சேனல்ல நாம் இதுவரைக்கும் எல்லா போஸ்டர்களும் போட்டுட்டு இருக்கோம். மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளும் ஒரு விலங்கினம் தானே. என்ன வித்தியாசம்னா அந்த ஆறாவது அறிவு, சென்ஸ் ஆஃப் ரீசனிங், பகுத்தறிவு. இதுதான் மனுஷனை விலங்குகளிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்குது. மற்ற விலங்குகளை ஆளுமை செய்கின்ற அளவுக்கு நம்ம வளர்றதுக்கும் காரணம் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னும் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்குள்ள ஒரு வித்தியாசம். எந்த விஷயத்தை யார் சொல்ல கேட்டாலும் அதுல உண்மைத்தன்மை என்ன, அதோட பொய்மைத்தன்மை என்ன என்பதை நாமளே அலசி ஆராய்ஞ்சு அதற்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரே நரேட்டிவ், அதாவது ஒரே ஒரு அஜெண்டாவை ஒரு கூட்டம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாங்க உண்மை அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. மாறாக எல்லா விஷயத்தையும் நம்முடைய பகுத்தறிவு கொண்டு ஆராய்ஞ்சு நாம தரவுகளின் அடிப்படையில் ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா நிறைய முடிவுகள் ஒருத்தர் நம்ம முன்னால் சொல்லி தள்ளும் பொழுது நிறைய பேர் தரவுகள் தர்றதில்லை. தரவுகள்ல இருந்து அவர்கள் முடிவு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் சொல்ற தரவுகளும் அவர்கள் சொல்ற முடிவுகளும் உண்மையா சரியாங்கிறத நம்மளோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நாம் அதை சேர்த்து புரிந்து கொள்ள முடியும். நாம இந்த சேனல்ல ஒரு முடிவுகளை கொடுத்தாலும் எல்லா முடிவுகளையும் நாம் தரவுகளின் அடிப்படையில் தான் நாம் வைப்போம். அந்த தரவுகளின் அடிப்படையில் வைக்கும் போது நாம் சொல்லுகின்ற முடிவுகளின் தரவுகளின் அடிப்படையில் தான் இருக்கும். இந்த தரவுகளை வேற மாதிரி நீங்க இன்டர்பிரட் பண்றதுக்கு வழி இருக்கான்னு நீங்களும் பார்த்துக்கலாம். ஆனால் நம்முடைய எல்லா முடிவுகளும் தரவுகளின் அடிப்படையில் தான் இருக்கும். சரி, விஷயத்துக்குள்ள போவோமா? இன்னைக்கு நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் சென்னை சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் உடைய அந்த போராட்டம். அதாவது நம்முடைய துப்புரவு பணியாளர் சகோதரர்களோட போராட்டத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு போராட்டத்தை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள்லாம் யாரு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். இதன் வழக்கம் போல நம்ம இந்த விஷயத்துல எதிராக இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நதி மூலம் ரிஷி மூலம் எங்க இருந்து அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதன் அடிப்படையில இந்த சென்னை கார்பரேஷனுக்கு எங்க இருந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கின்ற அதிகாரம் வர்றதுக்கு நம்ம ஒரு வகை பார்த்துருவோம். ஏன்னா மக்களுக்கு சட்டம் தெரியுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை. என்னைக்குமே தெரியாம ஒரு விஷயத்தோட முடிவு நம்ம எடுக்க முடியாது. சரி, இந்த துப்புரவு பணியாளர்களை நியமிக்கின்ற துப்புரவு வேலையை செய்கின்ற உரிமை இந்த கார்பரேஷனுக்கு எப்படி வருதுன்னு முதல்ல பாக்குறோம்னா, ஆர்டிகல் 223 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 243 ஒரு ஆர்டிகல் இருக்கு. இதுல ஒரு மாற்றம், சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதாவது 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம், 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றாங்க. இந்த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பஞ்சாயத்து ராஜ், அதாவது கிராம பஞ்சாயத்துகள் அது சம்பந்தப்பட்டது. 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ங்கிறது அர்பன் லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன் சம்பந்தப்பட்டது. இந்த பொதுவா ஒரு அமெண்ட்மெண்ட் வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஆர்டிகல்ல புதுசா இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை சேர்ப்பாங்க, அல்லது பழைய ஆர்டிகல் ஏதாச்சும் ஒரு பகுதியை தவறுன்னு சொல்லி நீக்குவாங்க. இதுல 243A இருந்து 243ZG வரைக்கும் பகுதிகளை இந்த 73, 74வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி நம்ம இந்தியன் அரசியல் சாசன சட்டத்தை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க சேர்க்கிறாங்க. இதுல இந்த 243Aங்கிறது கிராம பஞ்சாயத்துகள் குறித்து பேசுது. குறிப்பா 243W அர்பன் லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன் இதை குறித்து பேசுது. சரி, இந்த 73, 74 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இது மூலமா கான்ஸ்டிடியூஷன்ல 11வது ஷெட்யூல், 12வது ஷெட்யூல் ரெண்டு ஆட் பண்றாங்க. இதுல இந்த 11வது ஷெட்யூல்ங்கிறது ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்னென்ன கடமைகள் இருக்குன்னு தெளிவாக சொல்லுது. இதுல 12வது ஷெட்யூல், அதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஷெட்யூல், அதாவது அர்பன் லோக்கல் பாடிஸ்க்குள்ள ஷெட்யூல், அது நகர்ப்புற அமைப்புகளுக்குள்ள ஷெட்யூல். இந்த ஷெட்யூல்ல மொத்தம் 18 ஷெட்யூல் இருக்கு, 18 ஐட்டங்கள் இருக்கு. 1, 2ல இருந்து 18 ஐட்டங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொறுமையை குறிச்சு ஐட்டங்கள், ஒவ்வொரு பொறுமையை குறிச்சு பேசுது. இதுதான் நம்முடைய கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு உள்ள கடமையும் உரிமையும் குறித்து பேசுறது தான் இந்த 12வது ஷெட்யூல். எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் இதுதான். இதுல 6வதா இந்த 12வது ஷெட்யூல் என்ன சொல்லியிருக்குன்னா, பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், கன்சர்வன்சி அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு கடமை,
ஒரு அர்பன் லோக்கல் பாடிக்கு, அதான் இந்த இடத்துல கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட கடமைன்னு சொல்லியிருக்கு. பப்ளிக் ஹெல்த்னா சுகாதாரம், சானிடேஷனா சுகாதாரம் தான், கன்சர்வன்சினா பாதுகாப்பு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திட கழிவு மேலாண்மை, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய கடமை ஒரு அர்பன் லோக்கல் பாடி இந்த இடத்துல சென்னை கார்பரேஷனுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதன் அடிப்படையில தான் இந்த பணிகள் எல்லாம் சென்னை கார்பரேஷன் செய்து வருது. இதற்காகத்தான் தூய்மை பணியாளர்களை அவங்க நியமிச்சு இந்த வேலைகளை செய்யறாங்க. சரி, இப்போ இதற்கு பின்னால் உள்ள கான்ஸ்டிடியூஷனல் விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இப்போ இந்த பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, இப்ப இருக்கிற இந்த தூய்மை பணியாளர் இருக்காங்களே, அதாவது ஜோன் 5 ஜோன் 6ன்னு சொல்றாங்க. மொத்தம் சென்னை கார்பரேஷன்ல 15 ஜோன்கள் இருக்கு. இந்த 15 ஜோன்கள்லயும் எந்த வேலைகள் நின்னாலும், இந்த கோவிட் காலத்துல கூட ரவுண்ட் த கிளாக் நடந்துகிட்டு இருந்த ஒரு முக்கியமான வேலைங்கிறது நம்ம துப்புரவு பணியாளர் சகோதரர்களும் பண்ண வேலை தான். எல்லாரும் அப்ப பாராட்டினாங்க. இப்ப இந்த கோவிட் பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா ஜோன்ல கிட்டத்தட்ட எல்லா ஜோனையுமே பிரைவேடைஸ் பண்ணி பிரைவேட் ஃபார்முக்கு இந்த சாலை கிளீன் பண்ற ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. நம்ம ஓனிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஜோன் 5 ஜோன் 6க்கு மட்டும் அப்ப கொடுக்கல. அப்போ அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த துப்புரவு பணியாளர் சகோதரிகள் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே கான்ட்ராக்ட் அடிப்படையில, ஒப்பந்த அடிப்படையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஒப்பந்தம் எப்படி வருதுன்னா, மத்திய அரசுல ஒரு ஸ்கீம் இருக்கு, நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன், NULM. அந்த ஸ்கீம்ல இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இவங்களுக்கு மாதம் 22,500 ரூபாங்கிற ஒரு சம்பளத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மத்த எல்லா ஜோனுமே பிரைவேடைஸ் ஆகி அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வேலையில சேர்ந்து அங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜோன் 5 ஜோன் 6ல உள்ள துப்புரவு தூய்மை பணியாளர் சகோதரிகளையோ அவங்களோட ரீஜியனை பிரைவேடைஸ் பண்ணும்போது, எங்களை பிரைவேடைஸ் பண்ணாதீங்க, தனியார் மயமாக்காதீங்க, எங்க வேலையை எங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த போராட்டம் தான் இப்ப சென்னை சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் போராட்டம் நம்மளால அறியப்படுது. அப்போ கார்பரேஷன் வந்து இது நடக்கக்கூடாது, நாங்க ஆல்ரெடி மத்த இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஜோன் 5 6 யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒருத்தங்களுக்கு இந்த துப்புரவு பணியாளர்ல வந்து துப்புரவு பண்ற வேலையை கொடுத்துறாங்க. அப்ப இவங்க எல்லாம் அங்க மாறிடுறாங்க. நீங்க இனிமேல் கார்பரேஷனோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது, அந்த CESP-யோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் இவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க என்ன மாறும்போது தான் இங்க பிரச்சனை. இந்த CESP முன்னாடி ராங்கின்னு ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ இதனால துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன பாதிக்கப்பட்டது? அங்கேயும் கான்ட்ராக்டா தான் இருந்தாங்க, இங்கேயும் கான்ட்ராக்டா தான் இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி எழுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி அவங்க 22,500 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு, இப்ப சம்பளமும் குறையுது, அவங்க டேக் ஹோமும் 15,000 தான் போகுது. அதான் கிட்டத்தட்ட 7,500 to 8,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் குறையுது அப்படின்னு அவங்க போராட்டத்துல இறங்கி, இத்தனை வருஷமா நாங்க கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறோமே, கான்ட்ராக்ட்ல இருந்தால் வேலை பார்க்கிறோமே, எங்கள் பணி நிரந்தரம் வேண்டும், ரெகுலரைஸ் பண்ண பணி நிரந்தரம் வேணும் ஒரு போராட்டம் தொடங்குறாங்க. இந்த போராட்டம் தொடங்கும் போதுதான் இப்ப இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள்லாம் வருது. சரி, இந்த போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி நிரந்தரம்னு அவங்க கேட்கிறாங்க இல்லையா, அவங்க கோரிக்கை நியாயமானதா? ஏன்னா அரசாங்கத்தில் என்ன வைக்கப்படுதுன்னா, மத்த எல்லா ஜோன்ஸையுமே நாங்க வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டோம், யாரு எந்த போராட்டமும் நடத்தல, அப்ப இவங்க 2 பேர் இந்த ஜோன் 5 ஜோன் 6 உள்ள துப்புரவு பணியாளர்கள் மட்டும் நாங்க பணி நிரந்தரம் பண்ணோம்னா, அப்ப தவறான ஒரு ராங் சிக்னல் சென்ட் பண்ணோம். அப்ப அவங்க ஒரே தரப்புல வேலை பார்க்கிற மக்களை 2ஆ பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தில் ஒரு பேச்சு வருது. சரி, இப்ப நம்ம கேட்கிறோம்னா, சட்ட பார்வையில இவங்க நிரந்தரம் பண்ணப்படுற உரிமை இருக்கான்னு முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா சட்டம்ங்கிறது ஏற்றுறது ஒண்ணு நாடாளுமன்றமோ இல்ல நம்ம சட்டசபையோ ஏற்றணும். சரி, இந்த விஷயத்துல இவங்களுக்கு நிரந்தரம் பண்ணப்படக்கூடிய உரிமை இருக்கா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் டு ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1981 பெருசா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 ஆண்டுல 480 நாள் ஒருவர் தொடர்ந்து வேலை செய்திருந்தார் என்றால் அவர் அந்த கான்ட்ராக்சுவல் ஒர்க்கரை நீங்க பெர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. நம்மளுக்கே தெரியும், நம்மளோட துப்புரவு பணியாளர் சகோதரிகள் வந்து கிட்டத்தட்ட 360 நாள் வேலை பார்க்கறாங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, பேரளவு அவங்களுக்கு லீவ் எல்லாம் இருக்கு, ஆனா வந்தா தான் சம்பளம். எவ்வளவு கொடுமையான வேலை பாருங்க. அப்போ எல்லா துப்புரவு பணியாளருக்குமே இந்த 2 வருடத்தில் 480 நாள்ங்கிறத எல்லாருமே வந்து நிச்சயமா ஒர்க் பண்ணிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேரும் 199 பேர் இந்த 480 நாள் வேலை பார்த்து கண்டிப்பா வேலை பார்த்திருப்பாங்க. அப்போ சட்டத்தின்படி நீங்க அவங்கள ரெகுலரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எதுவும் ஜட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் 2025 நினைக்கிறேன், டான்ஜெட்கோ நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி TNEB அதோட டான்ஜெட், இப்போ பேர் டான்ஜெட்கோ,
அந்த டான்ஜென்ட் கோல இதே மாதிரி கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ் வரும்போது சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்க எல்லாம் 450 நாள் மேல ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க நீங்க ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லுது. அந்த தீர்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளுக்கும் அது பொருந்தும். இதுதான் சட்டத்தின்படி பார்க்கணும் சொல்லணும். சரி, கான்ட்ராக்சுவல் லேபர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் கான்ட்ராக்ட் போடுறோம் மக்களுக்கு தெரியுது இல்ல. சட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயர் அதாவது நான் உங்களுக்கு முதலாளி, வேலை கொடுப்பவன் தொழிலாளி, இந்த உறவு இருந்தா தான் நீங்க வந்து என் வேலையை நிரந்தரம் பண்ணுங்கன்னு நீங்க சொல்ல முடியும். நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. உங்களை எப்படி இருப்பாங்க, வேற ஒரு ஏஜென்சி மூலமா அந்த ஏஜென்சி உங்களை இந்த கம்பெனிக்கு வேலைக்கு சேர்க்கும். அப்ப நீ யோசிக்கலாம், எதுக்கு டைரக்டா எடுத்துட்டு போயிடலாம், எதுக்கு வேற ஒரு ஏஜென்சி மூலமா இவன் நம்மளை எடுக்கிறான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். அப்ப அது காரணம் என்னன்னா நீங்க எங்க வேலைக்கு போறீங்களோ அவனுக்கும் உங்களுக்கும் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்காது. நீங்க அவனோட தொழிலாளி கிடையாது. நீங்க யாரோட தொழிலாளி, உங்களுக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுக்காம பாருங்க, இவன் கான்ட்ராக்ட் அவனோட தொழில். அப்ப என்ன சொல்லுவா, நாளைக்கு நீங்க பெர்மனன்சி வேணும்னு கேட்கும்போது நீ என் தொழிலாளியே கிடையாது, நான் ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன், அந்த கான்ட்ராக்டார உன்னை வேலைக்கு எடுத்தான், நீ அவனோட தொழிலாளி தான், நீ என்னோட தொழிலாளி இல்லைன்னு உங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டாங்க. இது சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த வேலைக்காரர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளை அந்த வேலைக்கு எடுத்தது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு பிரைவேட் பாடி கிடையாது. ஏன்னா ஆர்டிகல் 12 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருக்கு. அதாவது அரசாங்கம் அரசுனா என்னன்னு சொல்லும் போது அதுல லோக்கல் பாடிஸும் வருது. அப்ப நம்ம சென்னை கார்பரேஷன் வரும். ஸோ இவங்க எங்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல சட்டத்திலையும் நீதிலையும் நியாயத்திலையும் தர்மத்திலையும் ஒரு விஷயம் இருக்கு. தி கவர்மெண்ட் சுட் பி அ ஐடியல் ஆர் மாடல் எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் என்பது ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல வேலை கொடுப்பவராக இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு கோட்பாடு. அது நமக்கு அப்படிதான் இருக்கணுங்கிறது. நீ ஒழுங்கா இல்லைன்னா நீ ஏன் ஒழுங்கா வேலையை கொடுக்கலன்னா நீ பிரைவேட் காரனை தனியாரங்க எப்படி வேலைக்கு வைக்குன்னு சொல்ல முடியுங்கிறதா இந்த கோட்பாடுக்கு பின்னால் ஒரு சல்யூட்டரி பிரின்சிபல், ஒரு நல்ல ஒரு எண்ணம். அப்போ இந்த இடத்துல 480 நாள் வேலை பார்த்த நம்முடைய சகோதர துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை என்னுடைய கணக்குப்படி நான் சட்டத்தை சொல்லித்தான் உங்களுக்கு சொல்றேன், இவங்க வந்து நிரந்தரம் பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆல்டரேஷன் ஆஃப் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தரோட சர்வீஸ அவங்க எதுல சேர்றீங்களோ அதுக்கப்புறம் நீங்க மாத்தக்கூடாது. ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு அவங்களுக்கு டிட்ரிமெண்டலா மாத்தக்கூடாது, அவங்கள பாதிக்க மாதிரி மாத்தக்கூடாது. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்ப டெம்பரரி சர்வீஸா இருந்தாங்க, அதனால அப்படி நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது இப்போ இது ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில நடக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவங்க போய் நீதிமன்றத்தை அணுகுறாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டுனா, ஐயா நீ கொடுக்கறதே கேவலமான சம்பளம், 750 ரூபா கிட்ட தான் கொடுக்குற, மினிமம் வேஜஸோட கொடுக்கல, குறைய கொடுக்குற, அப்போ 761 ரூபாய் அல்லது நீ கொடுக்குறப்ப 753 ரூபாய், விச்சவர் இஸ் ஹையர், இதுல எது உயர்வோ அந்த சம்பளத்தை நீங்க இந்த டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போடுது, நான் கன்சிடர் பண்ற வரைக்கும். அப்போ இந்த சிஎஸ்பியில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த இடைக்கால அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வர்ற வரைக்கும் நாங்களும் வந்து அந்த 751 ரூபாயை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீங்க சொல்ற அந்த தொகையை நாங்க கொடுத்துட்றோம். இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது என்ன இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தொழில் தகராறுன்னு அதுக்கு பேர். இப்போ நம்மளுடைய துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு கேட்கறாங்க, எங்களை இந்த சோன் விட்டு இன்னொரு சோன் மாற்றக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் கேட்கறாங்க. பட் மேஜர் கண்டிஷன் சம்பளமும் நிரந்தரமும் தான் மேஜர் கண்டிஷன். இப்போ நிரந்தரமாக்கணும் போது இவங்க என்ன சொல்றாங்க, தொழில் தகராறுன்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் மேல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட பிரச்சனையை ஒரு லேபர் கமிஷனர் முன்னால போகும். அந்த லேபர் கமிஷனர் வந்து 2 பேர் சமரசம் பண்ண பார்ப்பார், கன்சிலியேஷன். ஒத்து வரலைன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அரசாங்கத்துக்கு ஒரு ஃபெயிலியர் ரிப்போர்ட் போடுவார். இந்த மாதிரி ஒத்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஒத்து கையெழுத்து போட்டாங்க, நீங்க இதை அமல்படுத்தி அரசாங்க நாளிதழ் அபிஷியல் கெசட்ல பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அது அமலுக்கு வந்துடும். இல்லைன்னா ஃபெயிலியர் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அப்போ ஒருவேளை இது இவங்க கூட சமரசம் சமரசத்துக்கு ஒத்துக்கிட்டா, இரு தரப்புன்னு கூப்பிட்டு அவங்க கையெழுத்து வாங்கி, அவங்க பிரதிநிதிகள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த லேபர் கமிஷனர் இதை அரசாங்கத்துக்கு அனுப்பி இதை அரசிதழ்ல அச்சிடுவாங்க. அதாவது அபிஷியல் கெசட்ல அச்சிட்டு அது உடனே நடைமுறைக்கு வரப்படும். ஒருவேளை சமரசம் வரலன்னு வச்சுக்காங்க, நான் ரெகுலரைஸ் பண்ண மாட்டேன்னு இவங்க சொல்றாங்க, அவங்க இல்ல பண்ணிதான்னு சொல்றாங்க, 2 பேருக்கு ஒரு ஆட் ஐடம் சொல்லுவாங்க, 2 பேருக்கு ஒத்து வரலைன்னா அந்த கமிஷனர் என்ன பண்ணுவார், லேபர் கமிஷனர் ஃபெயிலியர் ரிப்போர்ட்னு ஒன்று அனுப்புவார். எப்பா நான் சமரசம் பண்ணி பார்த்தேன், சமரசம் ஆகல, அதில் விட்டுருங்கன்னு ஃபெயிலியர் ரிப்போர்ட் அரசாங்கத்துக்கு அனுப்புவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, லேபர் நீதிமன்றங்கள், லேபர் கோர்ட்ல, தொழிலாளர் நீதிமன்றங்கள்ல இந்த வழக்கு வரும். இந்த வழக்கு வந்து நீதிமன்றங்கள் சட்டப்படி விசாரிச்சு ஒரு முடிவு கொடுக்கும்.
இப்போ இந்த இந்த விஷயம் அடுத்து நீ ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தொழில் தகராறாக மாறி அது மூலமா தான் ரிசால்வ் ஆகுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இதுதான் இதோட சட்ட பின்புலம். உங்களுக்கு எல்லாம் சட்டத்தை சொல்லிட்டேன். சரி, எல்லாத்துக்கும் நாம ஒரு அரசியல் பார்வையும் சமூக பார்வையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா சட்டம் 450 நாள்ல வேலை கொடுக்குன்னு சொன்னும்போது ஒரு சமூக பார்வையோட தான் சட்டம் வந்திருக்கு. இப்போ அந்த தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ரொம்ப அவங்க சொல்ற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மனசு வேதனையா இருந்துச்சு. 365 நாள் நாங்க வேலை பார்க்குறோங்க, எங்களுக்கு லீவு கிடையாது. லீவ் ஒரு நாள் வரலைனாலும் எங்களுக்கு சம்பளம் போயிருங்க, கட் பண்ணிடுறாங்க ஒரு நாளுக்கு. அப்போ 31 நாள் ஒரு நாள் எப்பங்க தொடங்கினாங்க? 6 மணி 6:30 மணி லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. 4 மணி காலையில் எந்திரிக்கணும்ன்றாங்க. சரி, எவ்வளவு கொடுமையாக காலையில 4 மணிக்கு நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்ச குடும்பத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு இங்கேயும் ஒரு சாலையும் கிளீன் பண்ணி அவங்க பணின்னு அவங்க சந்தோஷம். அதை யாரும் கூட சொல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரணும் யாருமே கேட்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட துப்புரவு பணியாளர் சகோதரிகள் யாருமே நான் காலையிலேயே வேலைக்கு வர சொல்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றதே கிடையாது. அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க எப்ப பண்றீங்க கேட்கும்போது 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நம்ம சொல்றோம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். எந்திரிச்சு முடியிற டைமுக்கு அப்புறமா அவங்களை வேலை வாங்குறாங்க. அதையும் அவங்க குறை சொல்ல, அவங்க எங்கேயுமே அதை குறை சொல்ல. புரிஞ்சுக்கிறீங்க? நான் அவங்களோட மென்டாலிட்டி உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அதை எடுக்க சொல்றது எல்லாத்தையும் அவங்க சொல்றது எல்லாத்தையும் செய்யறாங்க. ஒரு நாள் லீவுனாலும் அவங்களுக்கு சம்பளம் போகுது. இது தவிர எடுக்கக்கூடிய இடத்துல இந்த அவங்க பண்ற அந்த கிளீனிங் ஒர்க்னால நிறைய பேருக்கு டைஃபாய்டு போன்ற நோய்கள் வருது. அதுல அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி டைஃபாய்டு நோயை ஒரு வாரம் லீவ் போட்டா சம்பளமும் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு அரசாங்க தரத்துல காம்பன்சேஷன் வருமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு வராது. ஸோ இவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அந்த கிளவுஸ் கிடையாது, ஒரு ப்ரொடெக்டிவ் வைக்க அப்படிதான் வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் எந்த ஒரு குறையும் சொல்லாம தான் எடுத்த வேலையை துப்புரவா செஞ்சுக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட வேலை நிமித்தமா தான் நம்ம இன்னைக்கு ரோட்ல இறங்கி நடமாட முடியுது. நம்ம எல்லாருமே பெருவரையா ஒத்துக்குவோம். சமூக சம்பந்தமா நான் அது பேசுறேன். என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல வேலை பார்க்குற 100க்கு 100 எம்ப்ளாயிஸுமே நம்முடைய தலித் சகோதரர்கள் தான். நம்ம அந்த சமூகத்தை சாராம இருக்கலாம், ஆனா சாதி அமைப்புல பிற்படுத்த அமுக்கி வைக்கப்பட்ட தலித் சகோதரர்கள் தான் 100க்கு 100 வேலை பார்க்கறாங்க. அப்போ சமூக நீதிக்காக போராடி பேசிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு தமிழகத்தை ரூல் பண்ணும் போது அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இதே ஒரு மத்திய அரசை சேர்ந்த ஒரு காங்கிரஸோ பிஜேபியோ ரூல் பண்ணுச்சுன்னா நம்ம அவங்க நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ அவங்க சம்பளம் இப்படி சொல்றது இந்த அவங்களோட கோரிக்கையை முதல்ல பரிசீலிக்கணும். ரெண்டாவது, அரசாங்கம் ஒரு விஷயம் செஞ்சிருந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். என்னன்னா, இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு பேசி ₹1 கூட நீ சம்பளம் குறைக்க கூடாது, அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணுங்கிறத பேசி அவங்க முதல்ல பேசி செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை என்ன பொறுத்த வரைக்கும் வந்திருக்காது. அது இல்லைங்கிறதுனால முதல்ல சம்பள பிரச்சனையா தொடங்கி பின்னால ரெகுலரைசேஷன் பிரச்சனையா மாறுது. இப்போ நீதிமன்றம் போட்டதுனால வேற வழி இல்லாம அவங்களும் அந்த காசு கொடுத்துதான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. சரி, இப்போ இத எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னா, நம்முடைய ஒரு மாநகரத்தோட மேயர் நம்ம தந்தைன்னு சொல்லுவோம். இவங்க நம்மளோட மேயர் நம்மளோட வயசு சின்னவங்களா இருந்தாலும் உங்க மாநகரத்தோட மேயர்னா மாநகர தாயின்னு தான் நம்ம அவங்கள சொல்ல முடியும். நீங்க உங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ரிப்பன் பில்டிங் பக்கத்துல அவங்க போராட்டம் நடத்துறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்க அவங்கள போய் பார்த்து அங்க சந்திச்சு பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு கார்பரேஷனோட மிக முக்கியமான வேலையை தெருக்களை கிளீனா வச்சுக்கிறது தான் முதல் வேலை உங்களுக்கு. அந்த பணியை செய்கின்ற சகோதரர்கள் போராடுறாங்கன்னா நான் குறைஞ்சபட்சம் அந்த மாநகராட்சியின் தலைவரா இருக்கிற நீங்க அவங்கள போய் பார்த்துருக்கணுமா இல்லையா? ஏன் பார்க்கல? நீங்க பார்க்கவே இல்லையே. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கூப்பிட்டு உட்கார்ந்து வச்சு பேசிட்டீங்கன்னா முடிஞ்சுதா? சொல்லுங்க. 100க்கு 100 நீங்க கூட சமுதாய சார்ந்தவங்க தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அந்த மக்கள் போராடும் போது அவங்க கோரிக்கை சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்க. எனக்கு 4 வீடு கட்டி கொடு, அல்லது என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் டாக்டராக்கு, அல்லது எனக்கு ஒரு கவர்மெண்ட் எனக்கு நான் ஒரு இது கிட்ட காசு கொடு அப்படின்னு அவங்க எதுவுமே கேட்கல. அவங்க கேட்கறது சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறாங்க. குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள போய் பார்த்து என்ன உங்க கோரிக்கை என்ன, அவங்களோட உட்கார்ந்து பேசி, நீங்க ஒத்துக்கங்கன்னு சொல்ல வரல, நீங்க இங்க இறங்கி அவங்களோட உட்கார்ந்து போய் பேசியிருந்திருக்கணும். உங்களுக்கு என்ன, நீங்க அப்படி அவ்வளவு பெரிய ஆகாச மாளிகையில வசிக்கிறீங்க, உங்களால இறங்கி அவங்கள போய் பார்க்க முடியாதா? உங்களோட கட்சியில முன்னாள் இருந்த தலைவர்கள் எப்படி வந்தாங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் மத்தியில போய் உட்கார்ந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க ஆளும் திமுகவோட நீங்க ஒரு மேயரா இருக்கிறீங்க.
உங்க கட்சி எப்படி வளர்ந்துச்சு யோசிச்சு பாருங்க. மக்களோட மக்களாக நின்று மேல இருந்து அறிக்கை விடலாமா? திமுக அப்படி வளர்ந்த கட்சி கிடையாது. மக்களோட மக்களாக நின்று அடி வாங்கி மிதி வாங்கி மக்கள் போராட்டங்கள்ல கலந்துதான் இன்றைக்கு ஆட்சியில் இன்றைக்கும் திமுகன்னு ஒரு இடம் இருக்குன்னா அது காரணம் மக்களோட மக்களா இருந்ததுனாலதான். நீங்க கோட்டைக்குள்ள உட்காந்து நீங்க ஜாமுன்னு ரிப்பன் பில்டிங் ஏசியில உட்காந்துக்கிட்டு ஒர்க்கஸே போய் பார்க்க மாட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது அவ்வளவு உயர்ந்தவங்களா நீங்க? உங்ககிட்ட ஒரு கோரிக்கை, சட்டப்படி கோரிக்கை கேட்கறாங்க, நீங்க போய் பார்த்து இருந்திருக்கணும். நீங்க அதை போய் பார்க்கறது கூட உங்க டிக்னிட்டி கீழே உள்ளவங்களா அவங்க. அப்போ ஒன்று சொல்றாங்க, ஒரு சிம்பிளான ஒப்பீனியன் சொல்றாங்க, உங்களால கான்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் பார்க்க முடியாதுன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதை பார்க்கறதுக்கு எத்தனையோ கவுன்சிலர் இருக்காங்க. அவ்வளவு ஒருத்தர் மேயர் ஆயிட்டு போறாரு, அல்லது அடுத்த டெபுட்டி மேயர் யாரோ ஒருத்தர் எலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு போறாங்க. உங்களோட ஒரே வேலை இதுதான், மேஜர் வேலை. அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா தயவு செய்து வெளியில போயிருங்க. இதுதான் சட்டமும் சமூகமும் இந்த சமூகத்திலையும் இந்த விஷயத்துல நடக்கக்கூடிய விஷயம். இதற்கான ஒரே தீர்வு என்னவா இருக்கணும் அப்படின்னா, எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல, மற்ற எல்லா ஜோன்லையும் பிரைவேடைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 ஜோனை மட்டும் ரெகுலரைஸ் பண்றது கஷ்டம்னு அரசாங்கம் சொல்லும். அது ஒரு வகையில பார்த்தா சரின்னு இருக்கும். ஏன்னா மற்றவங்களை ஒத்துக்கிட்டா இவங்களை மட்டும் ரெகுலரைஸ் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் உடனே நீங்களே முன் வந்து அவங்க கிட்ட பேசி எந்த கண்டிஷன், தொழில் தகராறோ இல்லையோ, உங்களை ரெகுலரைஸ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த சம்பளம் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை நீங்க அந்த கான்ட்ராக்டர் இருந்து வாங்கி கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க தான் சோத்துக்கு இல்லாதவங்களாங்க. தொழிலாளினா யாரு? சோத்துக்கு இல்லாதவன் தானே. போராட முடியாம 1 மாசத்துலயே கடன்காரன் ஆயிடுவான். அவனுக்கு அங்க வட்டி கொடுத்தவங்க காசு கேட்பான், அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு காசு யாருன்னா 22,000 என்ன பண்ண முடியும்? நிறைய பேரை போன் பண்ணி கூப்பிட்டு நீங்க வந்து சேருங்க, உங்களை திருப்பி கான்ட்ராக்ட் ஜிசிசிக்கிலே வேலை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாக சொல்லி நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு தான் சொல்றாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா கையெழுத்து போட்ட பிறகு என்ன சொல்றாங்க நிறைய பேர்னா, எங்களுக்கு இவங்க எல்லாம் போட்டு வாங்கிட்டாங்க, நாளைக்கு சம்பளத்தை கூட குறைக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட நாங்க மாத்துவோம்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல உண்மை நமக்கு தெரியாது, நம்ம கான்ட்ராக்ட பார்க்கல. ஆனால் அது சில பத்திரிகைகள் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, வேரி பண்ணலாம் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் கூட வேற ஜோனுக்கு மாத்தலாம் கூட எழுதிக்கிட்ட கையெழுத்து. எனக்கு வேற வழி இல்லை, வறுமை எனக்கு வேற போக்கடம் இல்லை, நான் கஷ்டப்படுறதுனால கையெழுத்து போட்டு வந்துட்டேன். இதை ஒரு அரசாங்கம் செய்யலாமா? தனியார்களை நாம் 1000 முறை விரலிட்டு குற்றம் சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கம் இதை செய்யலாமா? அதுவும் சமூக நீதி பேசி சமூக நீதியை அமல்படுத்தும் ஒரு அரசாங்கம் செய்யலாமான்னா யோசிச்சு போகலாம். அந்த அரசாங்கம் திமுகவா இருக்கட்டும், நம்ம திராவிட கட்சிகள்னு சொல்ற அந்த கட்சிகள் எல்லாமே சமூக நீதி பேசுற கட்சி தான். நீங்க இதை பண்ணக்கூடாது. ஒரு சமூக நீதியை மதிக்கிறவனா, சமூக நீதியை எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதனா நான் சொல்றது, நீங்க பண்றது தப்பு. நீங்க அவர்களை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி, இப்பவும் கெட்டு போல மரியாதையா அவங்களை கூப்பிட்டு சகோதரர் உட்கார வச்சு, உங்களுக்கு எதிராக உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து, உங்களோட இந்த கண்டிஷன் என்னவும் நடக்கட்டும், இன்னைக்கு நீதிமன்றம் போயிருச்சு, நான் செய்ய முடியாது, இருந்தாலும் நீங்க அது முடிஞ்சு வர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த சம்பளத்துக்கு நாங்க கேரண்டி, நீங்க அது வரைக்கும் உங்களை மாத்த மாட்டோம், நீங்க ஒரே ஜோன்ல வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை நீங்க இப்பவாச்சும் பேசுங்க. அன்னைக்கு நீங்க பேசியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் பெருசு வந்திருக்காரு. அதே மாதிரி அவங்க அந்த அப்புறப்படுத்தின விதமும் அந்த போராட்ட களத்துல இருந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிக்குது. துப்புரவு தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர் சகோதர சகோதரிகள் தான் கார்பரேஷன். நீங்க அங்க மேயர் கார்பரேஷன் கிடையாதுங்க, மேயர் கார்பரேஷன் கிடையாது, கமிஷனர் கார்பரேஷன் கிடையாது. கார்பரேஷன்ங்கிறது துப்புரவு தொழிலாளர் சகோதர சகோதரிகள் தாங்க சென்னை கார்பரேஷன், நீங்க கிடையாது. அவங்க தான் சென்னை கார்பரேஷன். அவங்க தான் பில்டிங் தான் ரிப்பன் பில்டிங். நீ இன்னைக்கு உட்கார்வா நாளைக்கு போயிருவேன், அவங்களோட தான் ரிப்பன் பில்டிங். அது பக்கத்துல உட்கார கூட உங்களுக்கு உரிமை இல்லையாங்க? அடிச்சு துரத்திடுவீங்க நீங்க அவங்களே நீங்க அடிச்சு துரத்திடுவீங்க. கேட்டா போராட்டத்துல அப்படி வருது இப்படி வருதுன்னு. உங்களுக்கு 1000 அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பொழப்பு, வயிற்று பொழப்பு. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்பவும் அவர்களை மாண்போட கூப்பிட்டு திருப்பி சேர்ந்துக்கிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிருச்சு, நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, நாங்க ஒத்துக்கிறோம். மாண்போடு அத்தனை மரியாதையோடும் நாம் இன்று இந்த நகரத்தில் மூச்சு விட்டு வாழ முடியுது என்றால் அதற்கு காரணமாக இருக்கின்ற துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து மீண்டும் அவங்கள பணியில சேர்த்து அதே கண்டிஷன்ல அவங்கள வேலை பார்க்க வைங்க. சட்டம் அவர்கள் பக்கம்தான் இருக்கின்றது. அது எப்படி இன்டர்பிரட் பண்ணப்படும் நாளைக்குங்கிறது வேற விஷயம். 480 நாள் ஒர்க் பண்ணா அவனுக்கு பெர்மனன்சினா, இவங்க எல்லாம் 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க, எல்லாரும் குறைஞ்சபட்சம் 300 நாள் வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே ரெகுலரைஸ் பண்ண வேண்டியதுதான் சட்டப்படி சொல்லுது. இதை யாருமே சும்மா அவங்க தள்ளதுங்க. நீங்களே என்னைக்கோ ஒரு காலத்தில் தமிழக அரசு 1981 இருந்த தமிழக அரசு தான் இதை நடைமுறைப்படுத்தி
இது சட்டத்துக்கு கொண்டு வந்தது. அப்ப தமிழக அரசு போட்ட சட்டத்தை தமிழக அரசே மதிக்கலைன்னா அப்போ நாளைக்கு பிரைவேட் கம்பெனி எப்படி மதிப்பான்? எந்த மூஞ்சியோட நீங்க அவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப மக்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லாம கான்ட்ராக்டாவே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறதுக்கு அரசாங்கமே ஒரு முன்னுதாரணமா அமைதுங்கிற ஒரு வருத்தமான விஷயம் தான். இப்பவும் இந்த துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளோட வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப அதிகமா பேச முடியாது. ஆனா அதோட சட்ட பொருண்மை எப்படி வந்துச்சு, சட்ட பொருண்மைகள் என்னன்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு சமூக நீதிக்காக சமூக நீதியை முன்னிறுத்தி போராடுகின்ற ஒரு சமூகத்தில் பிறந்த பல காலங்களாகவே தந்தை பெரியார் காலத்திலிருந்தே சமூக நீதியை முன்னிறுத்தியே போராடி அது மூலமே அதிலேயே பிறந்து அதிலேயே வளர்ந்த ஒரு குடிமகன்கிறனால நான் சொல்றேன், தயவு செய்து நீதிமன்றத்திற்காக காத்திருக்காதீர்கள். சகோதர சகோதரிகளை அழைத்து உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு விருப்பமான அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நீங்கள் அவர்கள் கொடுத்து சந்தோஷமாக அவர்களே முன் சென்று அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை வித்ரா பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல தீர்வை நீங்க கொடுங்க. நீங்களும் உங்கள் அரசாங்கம் வாழ்வீர்கள். ஏனென்றால் ரிப்பன் பில்டிங், மறுபடியும் சொல்ற, ரிப்பன் பில்டிங் என்பது மேயரோ கமிஷனரோ கிடையாது. ரிப்பன் பில்டிங் என்பது நம்முடைய துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகள் தான் சொந்தமானது, உங்களுக்கு அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். மாநகராட்சியின் தூண்கள், மாநகராட்சியின் இதய துடிப்பு, மாநகராட்சியின் மூளை, மாநகராட்சியின் கைகால்கள் எல்லாமே நம்முடைய துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகள் தான். அவர்களுக்கு அவர்கள் கேட்டதை கிவ் அண்ட் டேக்ல கொஞ்சம் வேண்டா குறைச்சுக்கங்க. நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மட்டும் இல்ல, அவர்கள் மட்டும் இல்ல, சமூக நீதி உங்களை வாழ்த்தும், மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள். இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம நம்மளுடைய இந்த உண்மையும் பொய்மையும் சேனல் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு நடுநிலைமையா இருந்து யாருக்கும் பாரபட்சம் இல்லாம தைரியமாக நம்ம முடிவுகளை சொல்வோம். இதுல எந்த அரசியல் கட்சி பின்னால இருக்கிறது, யார் இருக்கிறாங்க பார்க்க மாட்டோம். நம்முடைய நிலைப்பாடு என்னைக்குமே நம்முடைய கருத்தை ஆணித்தரமா சொல்வதற்கு அதற்கு பின்னால் உள்ள சட்டத்தையும் சொல்லிடுவோம். நீங்கள் மாற்று கருத்து கொண்டவர்களாக இருந்தால் வரவேற்கின்றோம். இந்த சேனல்ல உள்ள எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பார்க்க நீங்க இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாவற்றுக்கும் மேலா உங்களோட மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்பதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியும், எதை குறிச்சு நம்ம பேசுறோம், நம்ம பேச்சு எவ்வாறு இருக்கின்றதுங்கிறது நாங்களும் புரிஞ்சுக்க முடியும். உங்கள் மேலான கருத்துக்களும் உங்களுடைய உணர்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் தான் இந்த சேனலோட மிக மிக முக்கியமான நோக்கம். அதனால தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களோட கமெண்ட்டையும் நீங்க மேலான கமெண்ட்களையும் போட்டீங்கன்னா அது எங்களுக்கு உதவியா இருக்கும். வேறொரு விஷயத்தை எடுத்து அதன் இருதரப்பையும் ஆராய்ந்து ஆணித்தரமான அவர் உண்மைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய தரப்பு என்ன என்பதையும் தெளிவாக கூறும் வரை நான் உங்களிடம் விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.